अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே அரசல் குலத்திலே உதித்தவரான குலசேகர ஆழ்வார் ராஜ்யத்தை ஆளுகின்ற அந்த ஒரு பெரிய பொறுப்பையெல்லாம் ஒன்றாக மதியாமல் அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும், அந்த எம்பெருமானுடைய அடியவர்களோடு கூடியிருக்க வேண்டும் என்று அதையே பெரும் பாரிப்பாக கொண்டிருந்தார். அந்த பாரிப்பையே தம்முடைய பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் சில திருமொழிகளிலே வெளியிட்டார். முதலிலே அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான், அந்த எம்பெருமானை என்று கொலோ கண்குளிர காணுநாளே என்று 10 பாசுரங்களை அருளிச் செய்தவர். அடுத்தபடியாக அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள் அவர்களோடு கூடியிருத்தல் பெரும் பேறு, அவர்களுடைய திருவடி துகள்களை எடுத்து தலையிலே அணிந்து கொண்டாலும் போதும், கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவது என்று அருளிச் செய்தார். அடுத்தபடியாக 3ஆம் திருமொழியிலே இந்த உலகத்தவர்களோடு கூடுவது தனக்கு விருப்பமில்லை என்கிறதை தெரிவித்தார். அதாவது அந்த எம்பெருமானிடத்திலும் எம்பெருமானுடைய அடியவர்களிடத்திலும் ஈடுபாடு இல்லாதவர்கள் யாவர் சிலரோ அவர்களோடு சேரப்பெறுதலும் தமக்கு வேண்டாம் என்பதாக 3ஆம் திருமொழியிலே அருளிச் செய்தார். இந்த 3 திருமொழிகளும் திருவரங்கநாதன் விஷயமாகவே அருளி செய்யப்பட்டவை. அடுத்தபடியாக 4ஆம் திருமொழியிலே திருவேங்கடமலையிலே தாம் ஏதேனும் ஒரு பிறவியாக பிறந்தாலும் போதும் என்பதாக ஊனேரி செல்வத்து உடல் பிறவி ஆண் வேண்டேன், பின் என்ன வேண்டும் என்றால் இந்த கூனேரி சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து என்று அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவேங்கடமலையிலே ஏதேனும் ஆவேனே என்று ஏதாவது ஒன்றாக பிறந்தாலும் போதும் என்று அப்படி அருளிச் செய்தார். 3 திருமொழிகள் திருவரங்கநாதன் விஷயமாக அமைந்தன. 4ஆம் திருமொழி திருவேங்கடமுடையான் விஷயமாக அமைந்தது. அடுத்தபடியாக 5ஆம் திருமொழியிலே தம்முடைய அனன்யார்க சேஷத்துவம் என்று அதை வெளியிட்டார். அந்த அனன்யார்க சேஷத்துவத்தை வெளியிடுகின்ற பொழுது திரு வித்துவக்கோடு என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் விஷயமாக அந்த பதிகத்தை அருளிச் செய்தார். அதாவது எம்பெருமானுக்கு ஆட்பட்டு இருத்தல், எம்பெருமானே தம்மை கைவிட்டாலும் கூட, தம்மை துன்புறுத்தினாலும் கூட அவனை விட்டு தாம் ஒருபோதும் அகலுவதில்லை என்று அரிசனத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்ற அவள்தன் அருள் நினைந்தே அழுங்குழவி என்று பெற்ற தாயே விளக்கினாலும் எப்படி அந்த தாயை தவிர வேறொருவரை அறியாதவராக குழந்தை இருக்கிறதோ அதே போல எம்பெருமானை தவிர வேறொருவரை தாம் அறியாமல் இருக்கும் அந்த அனன்யார்க சேஷத்துவம், இதை ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஓரொரு உதாரணம் காட்டி 9 பாசுரங்களிலே அருளிச் செய்து 10வது பாசுரத்திலே பலன் சொல்லி தலை கட்டினார். இப்படி முதல் 5 திருமொழிகளிலே அர்ச்சாவதார அனுபவம், அதாவது அந்த எம்பெருமான் திருவரங்கத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் விஷயமாக 3 திருப்பதிகங்கள், திருவேங்கடமுடையான் விஷயமாக ஒரு திருப்பதிகம், திரு வித்துவக்கோட்டு எம்பெருமான் விஷயமாக ஒரு திருப்பதிகம் என்று 5 திருமொழிகள் சென்றன. இப்படி அர்ச்சாவதாரத்தை அனுபவித்த குலசேகர ஆழ்வார் அடுத்தபடியாக விபவாவதாரத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளுகிறார். விபவாவதாரம் என்றால் அந்த எம்பெருமான் இந்த உலகத்திலே வந்து அவதரித்த அவதாரங்கள், அவற்றையும் தாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு அதிலே முக்கியமான அவதாரங்கள் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்ற 2 அவதாரங்கள். உண்மையாக பார்த்தால் ராமாவதாரத்திலே தான் குலசேகர ஆழ்வார் மிக மிக ஈடுபட்டவர். ஆனாலும்
கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்க தலைப்படுகிறான் முதலிலே. என்ன காரணம் என்னால், அந்த கிருஷ்ணாவதாரத்திலே தான் எம்பெருமான் பல பல அத்புத சேட்சிதங்களை எல்லாம் செய்தான் என்றது ஒரு வகை. அதற்கும் மேலே அந்த கிருஷ்ணாவதாரத்திலே எழுந்தருளியிருக்கிற காலத்திலே எம்பெருமான் அதாவது கிருஷ்ணாவதாரம் என்பது குலசேகர ஆழ்வாருடைய அவதாரத்திற்கு மிகவும் சமீபத்திலே இருந்த காலம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே அந்த கிருஷ்ணாவதாரம் என்றும், இப்படி குலசேகர ஆழ்வாருடைய அவதாரம் என்பது கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே என்றும் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறபடியினாலே அந்த கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்க தலைப்படுகிறார். அதிலேயும் அந்த கிருஷ்ணாவதாரத்தை தான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த எம்பெருமான் இப்பொழுது அவன் இல்லை, கிருஷ்ணாவதாரம் முடிந்து விட்டது. ஆகையினாலே அந்த எம்பெருமான் தன்னை விட்டுவிட்டு போய்விட்டான் என்பதாக அப்படி திருவுள்ளத்திலே கருதி ஊடல் கொண்டு அருளி செய்கிறார். ஊடல் என்றால் பிரணய ரோஷம் என்று சொல்லுவார்கள். அதாவது பொய்க்கோபம். அது ஒரு நாயகனிடத்திலே நாயகியானவள் ஊடல் கொண்டு சொல்லுகின்ற வார்த்தைகள் உண்டல்லவா, பொய்க்கோபம் கொண்டு சொல்லுகிற வார்த்தைகள், அது போன்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி குலசேகர ஆழ்வார் தம்மை ஒரு நாயகியாகவே பாவித்துக் கொள்ளுகிறார். அதாவது ஒரு ஆய்ப்பெண்ணாக அந்த கண்ணபிரானிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்ட ஆய்ப்பெண்கள் கண்ணபிரான் தங்களுக்கு அனுகிரகம் செய்யவில்லை என்று கோபித்துக் கொண்டு அவனிடத்திலே ஊடல் கொண்டு சொல்லும் பாசுரம் என்று அப்படி ஒரு 10 பாசுரம் அருளி செய்கிறார். இதுதான் பெருமாள் திருமொழியினுடைய 6ஆம் திருமொழியாக அமைகிறது. ஏர்மலர் பூங்குழல் என்று தொடங்குகின்ற இந்த திருமொழி பிரணயரோஷம் தலையெடுத்து ஆய்ப்பெண்கள் கண்ணபிரானை பார்த்து சொல்லுகிற வார்த்தையாக அமைகிறது. இதே போல நம்மாழ்வாரும் மின்னிடமிடவார் என்று ஒரு திருவாய்மொழியை அருளி செய்திருக்கிறார். குலசேகர ஆழ்வாரும் இதே போல அவர் காதில் கடிப்புக்கிட்டு என்று ஒரு திருமொழி அருளி செய்திருக்கிறார். அதாவது ஒரு 10 பாசுரங்கள் நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் கூட அருளி செய்துள்ளனர். இப்பொழுது குலசேகர ஆழ்வாருடைய அனுபவம் அந்த கோபிகைகள் கண்ணனிடத்திலே ஊடல் கொண்டு சொல்லுகிற ஒரு திருமொழியாக அப்படி பாசுரங்களாக அமைகின்றன. அதிலே முதல் பாசுரத்திலே ஒரு கோபிகை அந்த கண்ணபிரான் அந்த கோபிகையை பார்த்து, நீ யமுனா நதி கரையிலே ஒரு மணற்குன்றிலே நின்று கொண்டிரு, நான் வருகிறேன் என்று அவளுக்கு சொன்னானாம். அவனுடைய வரவை எதிர்பார்த்து இரவெல்லாம் அங்கே நின்று கொண்டிருந்தாள். ஆனால் கண்ணபிரான் வரவில்லை அங்கே. உடனே அதனால் கோபம் கொண்டு, நீ வருகிறேன் என்று சொன்னாய், வராமல் போய்விட்டாயே என்று அவனிடத்திலே ஊடல் கொண்டு சொல்லுகிற பாசுரமாக முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது. ஏர்மலர் பூங்குழலாயர் மாதர் எனப்பலருள்ளையும் போரில் உந்தன் மார்பு தழுவதற்காக என்னை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு ஓர் மலை போல் படைக்கோ தலைவி கோதி நடுங்கி யமுனையாற்றில் பார்மலர் கொன்னில் குழாயினேன் பாதுதேவா உன் வரவு பார்த்தேன். ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர் என்று திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் நல்ல அழகிய மலர்களை அணிந்த கூந்தலை உடையவர்கள். ஆயர் மாதர் எனைப்பலர் என்னால் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் திருவாய்ப்பாடியிலே. அப்படிப்பட்ட எனைப்பலர் உள்ள இவ்வூரில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். ஆகினாலே நீ எங்கே எனக்கு அருள் செய்ய போகிறாய் என்று நினைத்து நான் எப்படி இருந்தேன், உந்தன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை, இந்த கண்ணபிரானுடைய திருமார்பை தழுவ வேண்டும் என்கிற ஆசையை நான் வைத்துக் கொள்ளவே இல்லை. ஏன் கொள்ளவில்லை என்னால், அவன் இங்கே என்னிடத்திலே வரப்போகிறான். திருவாய்ப்பாடியிலே எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் அவனுக்கு. ஆகினாலே அவர்களிடத்திலே தான் செல்லுவானே தவிர என்னிடத்திலே அவன் வரமாட்டான் என்றுதான் நான் நிச்சயமாக அவனோடு கூட பெறுவதில்லை என்றே அப்படியே நான் உறுதியாகவே இருந்தேன். ஆனால் அப்படி இருக்கிற காலத்திலே என்ன செய்தான் கண்ணன், எத்தனை பேர் இருந்தால் என்ன, எனக்கு உன்னிடத்திலே தான் அன்பு என்று சொல்லிவிட்டு, நீ போய் அந்த மணற்குன்றின் பக்கத்திலே நில்லு, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டானாம். அந்த வார்த்தையை மெய்யென்று நம்பிவிட்டாள் இவள், இந்த கோபிகை. அவள் என்ன சொல்லுகிறாள், உந்தன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு, உன்னுடைய பொய் வார்த்தை, அந்த மணற்குன்றிலே நில்லு என்று சொன்னாயே, அந்த பொய் வார்த்தையை கேட்டு நான் என்ன செய்தேன், இரவெல்லாம் இங்கே நின்று கொண்டிருந்தேன். அந்த இடம் எப்படி இருந்தது என்றால், கூர்மழை போல்
பனிக்கூதலைதி, அந்த பனியானது கூர்மழை போல், அதாவது கூறாக அப்படியே உடம்பை வெட்டி விடுவது போல அந்த பனியானது இரவெல்லாம் பொழிகிறது. ஆனால் கண்ணபிரான் வருவான் கண்ணபிரான் வருவான் என்று அந்த பனிமழையிலே கூட நான் அந்த குன்றின் மணற்குன்றின் பக்கத்திலே காத்து கொண்டிருந்தேன். ஆஹா, கூர்மழை போல் பனிக்கூதலைதி கூசி, என்னால் உடம்பெல்லாம் கூசுகிறது, பனியாலே கூசுகிறது என்று சொல்லலாம். அல்லது யாரேனும் பார்த்து விட்டால் என்ன நடக்குமோ என்று உடம்பெல்லாம் கூசுகிறது என்று சொல்லலாம். இப்படியெல்லாம் கூசி நடுங்கி, அந்த குளிரிலே நடுங்கி யமுனை ஆற்றில் வார்மணர் குன்றில், அந்த யமுனை ஆற்றின் கரையிலே இருக்கக்கூடிய ஒரு மணல் குன்று, அங்கே போய் நான் நின்றேன். எத்தனை நாழிகை நின்றேன் என்றால், புலர நின்றேன், பொழுது புலரும் வரை அங்கேயே நின்றேன் என்று சொல்லுகிறாள். ஆக கண்ணபிரான் வருவான் 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 என்று எதிர்பார்த்து பொழுது புலரும் நேரம் வரை அந்த பனிமழையிலே நனைந்து கொண்டு கூசி நடுங்கி அப்படி நின்று அப்படி இருந்தேன். வாசுதேவா, உன் வரவு பார்த்தே. வாசுதேவனே, உன்னுடைய வரவு. வாசுதேவன் என்னால் வசுதேவனுடைய பிள்ளை என்பது பொருள். வசுதேவர் என்பவர் ஒரு காலம் பொய்யே சொல்லி அறியாதவர். அவர் வயிற்றிலே பிறந்தவன், அவருக்கு பிள்ளையாக பிறந்தவன், நிச்சயம் பொய் சொல்ல மாட்டான் என்றுதான் நான் எண்ணி இருந்தேன். ஆனால் நடந்தது என்ன? எல்லாம் பொய்யாக போய்விட்டது. அவன் சொன்னானே தவிர சொன்னபடி வரவே இல்லை. ஆனால் என்னுடைய நெஞ்சமோ அவன் வந்து விடுவான் வந்து விடுவான் என்று, வாசுதேவா உன் வரவு பார்த்தே. பொழுது புலரும் வரை அந்த வார்மணர் குன்றில் நான் நின்றேன், கூசி நடுங்கி நின்றேன். அந்த கூர்மழையிலே அப்படி நான் நின்றேன். இப்படி என்னை படுத்துகிறாயே என்பதாக இந்த பாசுரத்திலே குலசேகர ஆழ்வார் ஒரு ஆய்ப்பெண் பாவனையிலே அருளி செய்கிறார். இதே போன்ற ஆய்ப்பெண் பாவனை இன்னமும் அவருக்கு மேலே இந்த திருமொழியிலே உள்ள பாசுரங்களிலே தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.